கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்கிறது, மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வருத்தங்களும் அநேக பாரங்களும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய வாழ்க்கையும் அமுக்கி கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி, என்ன காரியம், எப்படி செய்யலாம் என்று சொல்லி பல யோசனைகளோடு பலவிதமான எண்ணங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முடிவையும் விடிவையும் தருவதற்கு நம் தேவனாகிய கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். அவரிடத்திலே நாம் செல்கிற போது, அவரிடத்தில் நம்முடைய பாரங்களையும் நம்முடைய வருத்தங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் வைக்கிற போது, நிச்சயமாக தேவன் நமக்கு ஒரு நல்ல முடிவை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாரங்களையெல்லாம் அவர் சுமந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு விடிவையும் வெளிச்சத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆகையினால் இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் வருவோம், தேவனிடத்திலே நாம் சுமைகளை கொடுப்போம், நம்முடைய பாரங்களையும் அவரிடத்தில் கொடுப்போம். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவார். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.